எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாடு ஒரு புதிய கட்சியை பார்க்க போது என்ன மைண்ட் செட் அண்ணாமலை இந்த முடிவு எடுத்திருக்காரு? என்ன மைண்ட் செட்னா, விஜய் கொடுத்துருக்க ஒரு தைரியம் தான். அதாவது எந்தவித பெரும் உழைப்பே இல்லாமல் தைரியமாக வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து ஆட்சியை பிடிக்க முடியும்னா, விஜயை விட கன்சிடரபிளாக உழைப்பை கொடுத்துருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு அந்த ஆசை வர்றது இயல்பு தான். விஜய் ஏதோ ஒரு வகையில் வந்து மைனாரிட்டிஸோட ஓட்டு அவர் பக்கம் இருக்குது, தலித்ஸ் அவங்க பக்கம் இருக்காங்கன்னும் பொழுது ஒரு ஓபிசி கன்சாலிடேஷன் வந்து அதர் சைடு நடக்கும் இல்லையா? ஓகே, அது வந்து கிளவராக ஏடிஎம்கேவுக்கோ டிஎம்கேவுக்கோ போயிடக்கூடாது, அதை வந்து வேற ஒரு பக்கெட்டில் ஃபில் பண்ணணும்ட்டு அண்ணாமலையோடைய அந்த க்ரூமிங்கை நான் வந்து பார்க்குறேன். எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, முட்டி மோதி பார்த்தாச்சு, இதற்கு மேலே அங்கே ஒன்றுமே பண்ண முடியலன்னும் பொழுது நேரடியாக இறங்காமல் அண்ணாமலை மூலயமாக இறங்கலாம் அப்படின்ற ஒரு உபாயம் தான் இது. ஸோ பாஜகவினுடைய ப்ராக்சியாக கண்டிப்பா அண்ணாமலை ரெண்டு ப்ராக்சி, அதாவது பாஜக வர்சஸ் பாஜக மாதிரி பாஜகவோட ப்ராக்சியாக தாவேகா ஒன்று இருக்கு. அதை எதிர்க்கக்கூடிய இன்னொரு ப்ராக்சி இருந்துட்டா வேலை மிச்சம் இல்லையா? எங்க பேரோட போனா தானே உங்களை அடிக்கிறாங்க, எங்க பேர் இல்லாம நீங்க போங்க, எங்க பேர் இல்லாம போனா நீங்க பாஜக எதிர்க்கிற மாதிரி சில சமிக்ஞைகள்லாம் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஈஸி. அதனாலதான் இந்த மும்மொழி கொள்கைகள்லாம் இருக்கக்கூடாது, இந்தி லைட்டா திணிக்கக்கூடாது, மாநில குரல்களை வந்து என்னைக்குமே வந்து தேசிய கட்சிகள் புரிஞ்சுக்கிட்டதில்லை, இதெல்லாம் வந்து பிரெட் கிரம்ஸ். வாங்க அண்ணாமலை, உங்களுக்கு நாங்க சிவப்பு கம்பளம் விரிக்கிறோம்னு சொல்லி தமிழக மக்கள் வந்துருவாங்கன்ற ஒரு விஷயம். அண்ணாமலை எப்படி இவங்க சரிப்பா போயிட்டு வா, உங்களது ராஜினாமா ஏற்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கிளீனா சொல்லி இவரு வெளியே வந்த நாள்ல, அதுவும் கரெக்டா அண்ணாமலையோட பிறந்த நாளை ஒட்டி இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கோஇன்சிடென்ஷியலா எல்லாமே ப்ரீ பிளான். ஒரு தேர்தலுக்கு பின்னணி கூட்டணி உருவாக்கத்துல பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்காரு. அதன் காரணமாக அவருக்கு எம்பி சீட் கொடுத்துருக்காங்க, நாம எடுத்துக்கலாம் இல்லையா? பிரவீன் சக்கரவர்த்திக்கு நீங்க மினிஸ்ட்ரி கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல, திருச்சி கிழக்குல இடைத்தேர்தல் நில்லுங்க, தமிழ்நாட்டில மினிஸ்டர் ஆகிட்டு போக வேண்டியதானே. ஏன் வந்து எம்பினாங்கன்னா இவங்களுக்கு இது ஈஸி. பாஜகவை நேரடியா எதிர்க்கக்கூடிய சூழல், அந்த தர்ம சங்கடம் வேண்டாம். பாஜக இனி பேச போற குரல்கள் வந்து ஒன்னு தாவேகாவுடைய குரலாக இருக்கும், இல்ல அண்ணாமலையோட குரலா தான் இருக்கும். நீங்க விஜய் தான் பாஜகவோட பி டீம்னு அண்ணாமலை சொல்லுவாரு, அண்ணாமலையை தான் அங்கிருந்து வந்தவர் இவரு சொல்லுவாரு. ஆனா என்ன ஆகுனா, இவங்க சண்டையில வந்து அதிமுகவும் திமுகவும் பிக்சர்லே இல்லாம போகணுன்றதுதான் இந்த கேம் பிளானுடைய முழு வேலை. அதுக்காக அண்ணாமலை வந்து குரூம் பண்ணப்படுறாரு நான் நம்புறேன். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு ஊடகவியலாளர் திருமிகு உமா மகேஸ்வரன் பன்னீர்செல்வம் அவர்கள் நம்மோடு உள்ளார். வணக்கம் உமா சார். வணக்கம் தாமரை. என்ன சார், தமிழ்நாடு இன்னொரு புதிய இயக்கம், இன்னொரு புதிய கட்சியாக மாறப்போகிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் திருமிகு அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருந்தார். இன்னைக்கு காலைல தான் அவருடைய ரெசிக்னேஷனை வந்து அப்ரூவ் பண்ணி வச்சிருந்தாங்க. 12 மணிக்கு லைவ் வருவேன் நேற்றுக்கே சொல்லியிருந்தாரு, லைவ் வந்தார், பேசியிருக்காரு. ஒரு இயக்கம் என்பது அரசியல் கட்சியாக மாறப்போது. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போடுவோம், நமக்கு தலைவர்கள் தேவை, இளைஞர்களை அரசியல் படுத்தணும் அப்படிங்கிற டோனில் வந்து அண்ணாமலை பேசியிருக்காரு. தமிழ்நாடு இன்னொரு புதிய கட்சியை பார்க்க போது என்ன மைண்ட் செட் அண்ணாமலை இந்த முடிவு எடுத்திருக்காரு? என்ன மைண்ட் செட்னா, விஜய் கொடுத்துருக்க ஒரு தைரியம் தான். அதாவது எந்தவித பெரும் உழைப்பே இல்லாமல் தைரியமாக வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து ஆட்சியை பிடிக்க முடியும்னா, விஜயை விட கன்சிடரபிளாக உழைப்பை கொடுத்துருக்கக்கூடிய, சண்டை போட்டிருக்கக்கூடிய பாஜகவுடைய ரைட் விங் பாலிடிக்ஸை வந்து ஒரு ஃபிளாக் பீரராக இருந்து தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டு போன அண்ணாமலைக்கு அந்த ஆசை வர்றது இயல்பு தான். ஆனால் விஜயும் அண்ணாமலையெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. விஜய் உழைக்கல, ஆனால் அண்ணாமலை உழைச்சிருக்காரு. ஒரு வருஷம் கிரவுண்ட்ல இருந்திருக்காரு. அது ஆப்வியஸ். இப்போ ஆக்சுவலாக அவங்க உழைச்சவங்க உழைக்காதவங்கன்றதை வந்து நம்ம ஹியர் பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் அதுக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, விஜய் ஏதோ ஒரு வகையில் வந்து யங்ஸ்டர்ஸ் ஓட்டை கேர்னர் பண்ணியிருக்காரு, மைனாரிட்டிஸோட ஓட்டு அவர் பக்கம் இருக்குது, தலித்ஸ் அவங்க பக்கம் இருக்காங்கன்னும் பொழுது ஒரு ஓபிசி கன்சாலிடேஷன் வந்து அதர் சைடு நடக்கும் இல்லையா? ஓகே, அது வந்து கிளவராக ஏடிஎம்கேவுக்கோ டிஎம்கேவுக்கோ போயிடக்கூடாது, அதை வந்து வேற ஒரு பக்கெட்டில் ஃபில் பண்ணணுன்ட்டு கழகங்கள் இல்லாத தமிழகம்னு இவங்க ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதனுடைய நீட்சியாக தான் அண்ணாமலையோடைய அந்த க்ரூமிங்கை நான் வந்து பார்க்குறேன். ஒருத்தர் வந்து பாஜகவில் போயிட்டு பாஜகவில் இருந்துட்டு பாஜகலேருந்து ஸ்மூத் எக்ஸிட் ஆகுதுன்றது வந்து நடக்காத காரியம். நீங்கள் அது போயிட்டீங்கன்னா, நீங்கள் பாஜகலேருந்து வெளியே வந்தீங்கன்னா இவ்வளோ ஸ்மூத் எக்ஸிட் வந்து நடக்காது, யாருக்கும் கொடுத்து. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் பேப்பர் போடுறீங்கன்னு வைங்க, நான் பேப்பர் போடுறேன், உங்களுக்கு நோட்டீஸ் பீரியடு இல்லை இவ்வளோ நாள் முடிச்சுட்டு வாங்க பண்ணிட்டு வாங்கன்னு ரொம்ப ஈஸியான ஒரு டிரான்சிஷன் வந்து ஒரு சாதாரண கம்பெனியில் இல்லைன்னும் பொழுது பாஜக மாதிரியான ஆள்முழுங்கி கட்சிகிட்ட வந்து
அந்த மாதிரியான ஒரு ஸ்மூத் எக்ஸிட் சாத்தியமே இல்லை. அது ஒரு ஸ்மூத் எக்ஸிட் மாதிரி காட்டப்படுற எக்ஸிட்டே ஒழிய அது வந்து தமிழக பாஜகவுடைய ஒரு நீட்சி தான். எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, முட்டி மோதி பார்த்தாச்சு, இவ்வளோ எஃபர்ட், இவ்வளோ செலவு, ஆப்ரேஷன் திராவிடம் என்னென்னவோ பண்ணி பார்த்துமே இதற்கு மேலே அங்கே ஒன்றுமே பண்ண முடியலன்னும் பொழுது நேரடியாக இறங்காமல் அண்ணாமலை மூலயமாக இறங்கலாம் அப்படின்ற ஒரு உபாயம் தான் இது. ஸோ பாஜகவினுடைய ப்ராக்சியாக கண்டிப்பா வந்து அண்ணாமலை 2 ப்ராக்சி எடுத்துக்கலாம். அதாவது பாஜக வர்சஸ் பாஜக மாதிரி பாஜகவோட ப்ராக்சியாக தாவேகா ஒன்று இருக்கு. அதை எதிர்க்கக்கூடிய இன்னொரு ப்ராக்சி இருந்துட்டா வேலை மிச்சம் இல்லையா? இப்போ யாரு இவங்க அடிச்சுக்கிட்டு போட்டோம். இப்போ ஏடிஎம்கே, டிஎம்கே, விசிகே, ஐயுஎம்எல், வேற யாரு கம்யூனிஸ்டுகள், இவங்க எல்லாரையும் நம்ம சைட்லைன் பண்ணிடலாம்ல. எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் தாவேக்கா, எதிர்கட்சியும் அண்ணாமலையோட கட்சி அப்படின்ற ஒரு விஷனோட அவங்க இறங்கும் பொழுது எப்படி சார் பிஜேபியுடைய ப்ராக்சி நம்மளால சொல்ல ஏங்க அப்ப தைரியமா ஒரு எம்பியை போட்டு போய் எதிர்க்க வேண்டியதானே? இவ்வளவு கஷ்டப்பட்டாங்களே. நான் கேட்குறேன், லைலா மணிக்கு ஏன் எம்பி சீட் கொடுக்கலாம், ஏன் கொடுக்கல, கொடுக்காம ஏன் இருக்காங்க? இவர் ஆளே இல்லையா தாவேக்கால? 1 மாசத்துக்கு முன்னாடி வந்த கீர்த்தனாக்கு ஏன் சீட்டு கொடுத்தாங்க, ஏன் மினிஸ்ட்ரல் பர்த் கொடுத்தாங்கன்ற சலசலப்பு பயங்கரமா இருக்கு இல்லையா? அப்போ ஒரு சொலையா வருது. சிவி சண்முகமா பார்த்து ஒரு நல்ல ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டு போயிருக்காரு. அதற்கு அடுத்து ஒரு எம்பி சீட் வருது. நிதானமா இறங்கி தாவேக்காவை சார்ந்த ஒருத்தரே முழுசா இறங்கி இவர்தான் எம்பின்னு சொல்றதுல என்ன கஷ்டம்? தேர்தலுக்கு பிந்தைய இன்னைக்கு மட்டும் இல்ல, 2024 ஈரோடு இடைத்தேர்தல புறக்கணிச்சாங்க. 2024 இவங்க கண்டெஸ்ட் பண்ணவே இல்ல. நாடாளுமன்ற தேர்தல புறக்கணிச்சாங்க. ஏன் புறக்கணிக்கிறாங்க? இந்த திட்டமிட்டு ஏன் நாடாளுமன்றத்தை புறக்கணிக்கக்கூடிய களம் என்பது தமிழ்நாடு பாஜகவை நேரடியா எதிர்க்கக்கூடிய சூழல் அந்த தர்ம சங்கடம் வேண்டாம். நேரடியா பாஜக எதிர்த்தா இங்க ஆதவர்ஜுனா வச்சோ இல்ல வேற யாரையா வச்சோ ஒரு கட்சியை உடைச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்போ அவங்களுக்கு அவங்க சொல்ற மாதிரி நம்ம பேசுவோம், அவங்க சொல்ற மாதிரி நம்ம தலையாட்டுவோம். இங்க என்னது ஆட்சிக்கு எந்த பிரச்சனையும் வரலன்னா பாஜக என்ன பண்ணாலும் சரி, ஜல்ஜீவன் ஸ்கீமா இருந்தாலும் சரி, பிஎம் ஸ்ரீயா இருந்தாலும் சரி, எங்களுக்கு எதுவா இருந்தாலும் ஓகே, வள்ளுவருக்கே காவி அடிச்சாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாதுன்ற ஒரு அரசு எந்த திடாத்கரத்தோடு போய் பாஜக எதிர்க்கும். அதற்கான முகாந்திரங்கள் இருந்தும் கூட எதிர்க்காம போய் காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்கன்னும் போது நீங்க என்ன சொல்ல முடியும்? அப்போ ஒரு தேர்தலுக்கு பின்னணி கூட்டணி உருவாக்கத்துல பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்காரு. அதன் காரணமாக அவருக்கு எம்பி சீட் கொடுத்துருக்காங்க, நாம எடுத்துக்கலாம் இல்லையா? அப்ப தாவேக்கா யாருமே எதுவுமே பண்ணலையா? என் கேள்வி அதுதான். தாவேக்காவுடைய இந்த வெற்றிக்கு தாவேக்காரங்க யாருமே காரணம் இல்லையா? உங்களுக்கு ஆதவர்ஜுனா நம்மள 1008 குற்றச்சாட்டுகள் சொல்லுங்க, என்ன வேணா சொல்லு. ஏதோ ஒரு வகையில விஜய் கூட நின்று இருக்காப்ல, கரூர் பஞ்சாயத்து நின்று இருக்காப்லையா? அந்த ஆளுக்கு நீங்க வந்து மினிஸ்ட்ரி போஸ்ட் கொடுக்குறீங்க, ஒரு கீயான போர்ட்போலியோ கொடுக்குறீங்கன்னா தாவேக்காரங்க ஏத்துக்குவாங்க. ஆமா, அது அண்டர்ஸ்டாண்டபிள். புசி ஆனந்த் விஜயோடைய ஆரம்ப கட்ட நாட்களில் இருந்து அரசியலுக்கு முன்னாடி இருந்தாரு, அவருக்கு வந்து செகண்ட் இன் கமாண்டா கொடுக்குறாங்க, அக்செப்டபிள். யாருமே வராதப்போ ஒரு சீனியர் லீடர் வந்து அதிமுகல இருந்து வந்த செங்கோட்டையன் வந்து ஒரு பெரிய ஸ்டேச்சர் கொடுத்தாரு இல்லையா தாவேக்காக்கு, அவருக்கு ஒரு கீ போர்ட்ஃபோலியோ கொடுக்குறாங்க, அண்டர்ஸ்டாண்டபிள். இப்போ இந்த மாதிரியான இதெல்லாம் இவங்க எல்லாருமே வந்து தாவேக்காவோட பயணம் பண்ணியிருக்காங்க, விஜயோட பயணம் பண்ணியிருக்காங்க. பிரவீன் சக்கரவர்த்தியோடைய பயணம் என்றது என்ன? பிரவீன் சக்கரவர்த்தியோட பயணம்ன்றது என்ன? விஜயோட ரோல்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தர் ஒரு கூட்டணியை ஃபெசிலிட்டேட் பண்றதுக்காக எம்பி சீட்டு கொடுப்பாங்கன்னா நீங்க ஐபேக் ஹெட்டு, ஷோ டைமோட ஹெட்டு ஜானாரகேசாமி நீங்க எம்பி ஆக்கிட்டு கூட போயிடலாம் இல்லையா? இது வந்து வெளியில சொல்லப்படுற காரணமும் தான். நாங்க அவரு நம்மளுக்கு கூட்டணி ஃபெசிலிட்டேட் பண்ணாரு, அதனால வந்து கொக்கு தாலையில வெண்ணெய் வைக்கிற கதை மாதிரி தான் இது. அந்த வெண்ணெய் உருகி வழியும் போது கொக்கு குருடாயிரும், நீங்க கொக்கை பிடிச்சிடலான்ற மாதிரியான கதை தான் இது. நேரடியா பாஜகவை எதிர்க்கிற ஒரு அசௌகரியம் வேணான்றதுனால அந்த டாட்ஜிங், நான் வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தலையும் புறக்கணிப்பேன், நான் இதையுமே புறக்கணிப்பேன் அப்படின்ட்டு பின்னாடி வர்றதான். சரி, இவ்வளோ தூரம் நீங்க புறக்கணிக்கிறீங்களா, அப்புறம் எதுக்குங்க வந்து பிஆர் ஆக்டிவிட்டி பண்ணி தளபதியை வந்து ஆட்சி பிடிச்சா எப்படி இருக்கும்னு பீகார் காரண்ட்ட போய் ஒரு படத்தை காட்டி ஏன் கேட்குறீங்க? எதற்காக கேட்குறீங்க? அப்போ அதை கேட்குறீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு இன்டென்ஷன் இருக்கு. ஆனால் அங்கே போனால் பாஜக போனால் இருக்கிற கேஸ் எல்லாம் நோண்டுவாங்க, சிபிஐ கிட்ட தான் இன்னும் இந்த கரூர் கேஸ் இருக்கு, நமக்கு இன்னும் இடர்பாடு வரும், இந்த 5 வருஷம் முழுசா ஆட்சி பண்ண முடியாதுன்ற பயம் இல்லாமல் வேற என்ன? அந்த ஒரு தொடர்நடுங்கித்தனமான ஒரு செய்கையாக அது இல்லாமல் வேற எதுவா நீங்க பார்ப்பீங்க? அவ்வளோ ஒரு நன்றி நவிழலா அது பிரவீன் சக்கரவர்த்திக்காக? பிரவீன் சக்கரவர்த்திக்கு நீங்க மினிஸ்ட்ரி கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல, நீங்க எதுக்கு வந்து விஸ்வநாதனுக்கு கொடுக்கணும்? நீங்க கூட்டுனீங்க, திருச்சி கிழக்குல இடைத்தேர்தலில் நில்லுங்க, கீ போர்ட்ஃபோலியோ தரோம் நில்லுங்க, தமிழ்நாட்டிலே மினிஸ்டர் ஆக்கிட்டு போக வேண்டியதானே? வன்னியரசு கொடுத்தாங்க இல்லையா, காங்கிரஸ்க்கு ஒருத்தருக்கு கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி கொடுத்துட்டு போயிருக்கலாம் இல்லையா? ஏன் வந்து எம்பினாங்கன்னா இவங்களுக்கு இது ஈஸி, பாஜக எதிர்க்கிற வேலை கிடையாது. இப்போ டீலிமிட்டேஷனுக்கான வேலைகளை திரும்ப ஆரம்பிக்கிறாங்கன்னும் பொழுது அங்க போய் உட்காந்து எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டா நம்மளுக்கு நேரடியான கோபக்கணலை பார்க்க வேண்டி வரும்ன்றதுனால அவங்களுக்கு அப்படியே பணிஞ்சு போறது. அப்ப அப்படி பணிஞ்சு போறது ஒரு அரசுன்றது, நான் நேரடியாக இவங்களை சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றதுதான் அரசுன்றது கிடையாது. என்ன வேணா நீங்க பண்ணுங்க, ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி நான் அமைதியா இருந்துக்கிறேன், என்ன வேணா பண்ணிக்கங்க, நான் அமைதியா இருந்துக்கிறேன், நான் பேன் வேடிக்கை பார்த்துக்கிறேன், நான் எனக்கு ஆஸ் லாங் அஸ் எனக்கு பிரச்சனைக்கு வராத வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லைன்ற
ஒரு ஒரு பயந்தாங்கொல்லித்தனம் தான். சார் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போடுவாங்களே, அப்ப பாஜக எதிர்த்து தானே ஆகணும். நீங்க எப்படி பாஜக எதிர்க்காத தொடர் அது நடங்கி சொல்ல முடியும்? அது அப்ப பாத்துக்கலாம். இப்பயே ஏன் எதிர்க்கலன்னு கேட்கிறேன். என் கேள்வி என்னன்னா, ஏங்க நீங்க ஆட்சிக்கு வந்து உங்களை விமர்சனம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு 6 மாசம் டைம் வேணும். சரி, பாஜகவை எதிர்ங்க. பாஜக எதிர்க்கிறது தான் தமிழ்நாட்டோட ஒரு இதா இருக்கு. டிஎம்கேவுடைய இதுவுமே வந்து நாங்க பாஜக எதிர்க்கணும் தான் இருக்கு. எப்ப பார்த்தாலும் நாங்க பாஜக எதிர்க்கிறோன்றதான் எல்லா கட்சிகளுடைய மோட்டோவுமே சொல்றாங்கன்னா, நீங்க 3 வருஷம் கழிச்சு தான் பாஜக எதிர்ப்பனா அதுக்கு நீங்க எதுக்கு இருக்கணும்? நீங்க எல்லாம் வேற யாரோ ஒரு XY இருந்துட்டு போயிடலாம் இல்லையா? ஓகே, கமிங் பேக் டு அண்ணாமலை சார். அண்ணாமலை இப்போ என்னன்னா, ஒரு பக்கம் இவங்க இருக்காங்க இல்லையா, சரி இவங்க எதிர்க்கக்கூடிய குரல்கள் ஒரு வகையில வந்து ஒரு சங்க் ஆஃப் கட்சி வந்து செதஞ்சு போயிருக்கு. இது அதிமுக மேலதான் எல்லாருக்குமே கண் இருக்குன்றது நான் அப்பலேருந்து சொல்லிட்டேன். விஜய் எடுக்கிறக்கூடிய அஸ்திரம், விஜய்ல இது வந்து ஆக்சுவலி மோடி ஸ்டார்ட் பண்ணி வச்சது. அவர் பிரச்சாரத்துக்கு வரும்போது என்ன சொன்னார்னா, இங்க வந்து நான் ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தேன், எம்ஜிஆர் பிறந்த மண்ணுக்கு நான் போயிட்டு வந்தேன், இங்க வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரியான வெட்டரன்ஸ் இருந்த இடத்துல வர்றது வந்து எனக்கு பெருமையா இருக்கு. அது எல்லாமே வந்து அதிமுகவில் இருக்கவங்க எல்லாம் வந்து டார்கெட் பண்ற ஒரு இதுதான். அண்ணாமலை வந்து அவர் டிசம்பர்லேயே நான் வந்து பேப்பர் போட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட, அவரோட தேர்தல் பிரச்சாரத்தில் நேரடியாக எடப்பாடியை சாடுக்கூடிய இடத்துலலாம் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எப்பேற்பட்ட கட்சி, அம்மா வளர்த்த கட்சி, எம்ஜிஆர் வளர்த்த கட்சி, எப்பேற்பட்ட கட்சி இன்னைக்கு யார்கிட்ட இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றது வந்து, நாங்கள் ஐடியாலஜிக்கலி அதிமுகவுக்கு எனிமி நான் கிடையாது. நானுமே ஒரு அதிமுக காரன் தான். ஒரு எனக்குள்ளாருமே ஒரு அதிமுகக்கான ஒரு லவ் இருக்கு. அதை நீங்க ஆனா ஒரு மிஸ்கைடு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி கிட்ட இருக்கக்கூடிய மிச்ச சொச்ச அதிமுக ஆதரவையும் தன் பக்கம் இழுத்து போக வேண்டிய ஒரு உபாயமாகத்தான் இவங்க வந்து மோடி ஆகட்டும், அண்ணாமலை ஆகட்டும், விஜய் ஆகட்டும், எல்லாருக்கும் வந்து அண்ணாமலை தான், அதிமுக தான். அப்போ அதுல இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த லயன் ஷேர் யார் எடுத்துக்கணும். விஜய் ஒரு ஷேர் எடுத்துட்டார் இல்லையா, மீதி ஷேர் டிஎம்கே எடுத்துட்டா என்ன பண்றது? இவங்க வேற சும்மா இல்லாம டிஎம்கே இணைந்தால் என்ன சுபவி சொல்றாரு, அதுக்கடுத்து இணைஞ்சா என்ன தப்புன்னு 2-3 பேர் கேட்கறாங்க. ஒருவேளை இணைஞ்சிட்டா அந்த பக்கம் போயிட்டா என்ன பண்றது? அங்க யாரும் போயிடாதீங்க, இங்க வாங்க, நம்மள்ட்ட ஒரு கடை இருக்கு, நம்ம கடை நாங்க திறந்திருக்கோம், இங்க வாங்க எதிர்ப்போம். ஆமா, நாங்க திமுகவும் எதிர்க்கிறோம், அதிமுகவும் எதிர்க்கிறோம், விஜயும் எதிர்க்கிறோம், ஆம் ஆத்மி மாதிரி இங்க ஒரு கட்சி இருந்தா என்ன அப்படின்ற ஒரு டோனாலிட்டியோட வர்றதுதான் அண்ணாமலையோடைய உபாயம் நான் நினைக்கிறேன். இது ரெண்டுத்துக்கு பின்னாடியுமே பாஜகவுடைய கைங்கரியம் இருக்கான நிச்சயமாக இருக்கு. ஒரு பர்ஃபெக்ட் க்ளோஷர் கொடுத்து அண்ணாமலை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கடைசியா பர்ஃபெக்ட் க்ளோஷர் பாஜகவில் யாருக்கு கொடுத்தாங்க கடைசியா? எனக்கு ஐடியா இல்லை, எனக்குமே கிடையாது. ஏன்னா யாருக்குமே அவங்க பர்ஃபெக்ட் க்ளோஷர் கொடுத்தது கிடையாது. இந்த மாதிரி யாருக்கு பர்ஃபெக்ட் க்ளோஷர்னு கொடுத்து இது முதல்ல க்ளோஷரே ஒன்று கிடையாது. பாஜகவில் கிடையாது. இங்க இருந்து அங்க போவாங்க, அங்க இருந்து போவாங்க. அவன் பாஜகவோட எலிவேஷன்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்த நீதியரசர்களுக்கெல்லாம் ஒன்னு கவர்னர் போஸ்ட் இல்ல வேற ஏதாவது ஒரு கீ போஸ்ட்ல போயிடுவாங்க. இல்ல அந்த கட்சியில இருந்து யாராவது தொந்தரவு கொடுத்து ரொம்ப கீயான ஒரு ஆளா இருக்காங்கன்னா அவங்க பக்கம் இழுத்துக்குவாங்க. ஜோதிராதித்ய சிந்தியாவை இழுத்துக்கிட்ட மாதிரி. இல்ல கவர்னர் ரவி மாதிரி இருந்து ஆளும் திமுக அரசுக்கு முந்தைய திமுக அரசுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா ஷமிகா ரவிக்கு ஒரு கீ போஸ்ட் அவரோட மகளுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு கீ போஸ்ட் கொடுத்து அவர்கள் எக்காலத்திலும் பாஜக விட்டு போயிடாதபடி ஒரு லகானை இழுத்து பிடிச்சிக்க கூடிய ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் தான் வந்து பாஜக. அப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலை எப்படி இவங்க சரிப்பா போயிட்டு வா, உங்களது ராஜினாமா ஏற்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கிளீனா சொல்லி இவரு வெளியே வந்த நாள்ல, அதுவும் கரெக்டா அண்ணாமலையோட பிறந்தநாளை ஒட்டி, அண்ணாமலையோட பிறந்தநாள் நேத்தி அதை ஒட்டி இந்த இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கோயின்சிடென்ஷியலாக எல்லாமே ப்ரீ பிளான். ஒரு 3 நாள் டெல்லி பயணம், 3 நாள் டெல்லியில் இருந்திருக்காரு, ஏகப்பட்ட பிளான்ஸ்லாம் நடந்திருக்கும். ஸோ தமிழ்நாடு பாஜகவால தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ணிட முடியாது. அண்ணாமலையால பாஜகன்ற பேரோட வந்து நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். ஒரு 18% அவங்க கொண்டு போனாங்க, அண்ணாமலை தலைவராக வச்சு ஒரு 18% கூட்டணியா கொண்டு போனாங்க. அது இப்போ 3க்கு வந்துருச்சு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது, மறுபடியும் நோட்டோ அதோட தான் போட்டி போற நிலைமை வந்துருச்சு. ஸோ பாஜக வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்க போய் விளையாடுங்க அண்ணாமலைன்னு ஒரு ஆசீர்வாதம், ஃப்ரீ ஹேண்ட் ஒரு ஆபரேஷன் பிளாக் ஸ்குவாட் மாதிரி, இல்லை ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் மாதிரி எங்கள் பேரோட போனால் தானே உங்களை அடிக்கிறாங்க. எங்கள் பேர் இல்லாமல் நீங்கள் போங்க, எங்கள் பேர் இல்லாமல் போனால் நீங்கள் பாஜக எதிர்க்கிற மாதிரி சில சமிக்ஞைகள்லாம் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஈஸி. அதனால தான் இந்த மும்மொழி கொள்கைகள்லாம் இருக்கக்கூடாது, இந்தி லைட்டாக திணிக்கக்கூடாது, மாநிலத்துக்கு எதிராக எதுவும் பண்ணக்கூடாது. அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கூட மாநில குரல்களை வந்து என்றைக்குமே வந்து தேசிய கட்சிகள் புரிஞ்சுக்கிட்டதில்லை. இதெல்லாம் வந்து பிரெட் கிரம்ஸ். ஆஹா பரவாயில்லப்பா, ரொம்ப ஒரு ஸ்டேட் ஃபெடரலிசம் பேசக்கூடிய ஒரு கட்சின்னு சொல்லி நாம் எல்லாம் மெச்சிக்கிட்டு வாங்க அண்ணாமலே உங்களுக்கு நாங்கள் சிவப்பு கம்பளம் விரிக்கிறோன்னு சொல்லி தமிழக மக்கள் வந்துருவாங்கன்ற ஒரு விஷயம். அண்ட் தென் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிமுக திமுக என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு டேண்டம் ஒர்க்கிங் மாடல் இருக்குது. அதாவது
விஜயை எதிர்க்கிறதுல 2 ஐடி விங் காட்டுற முனைப்புல வந்து ஒரு ஒத்திசைவு இருக்கு. ஓகே, அதிமுகவை திமுக திட்டுவதை காட்டிலும் திமுகவை அதிமுக திட்டுவதை காட்டிலும் இவங்க 2 பேருமே விஜயோட ரொம்ப அதுல ஒரு ஒத்திசைவு இருக்கு இல்லையா? இப்போ இது என்ன ஆகும், ஆன்டி இன்கம்பன்சியா இப்போ விஜயோட குற்றம் நடக்குது, கொலை நடக்குது, அது சரியில்லை, இது சரியில்லை, ஆட்சியா நடத்துறீங்க, இந்த இது வரும்பொழுது அந்த ஒரு மன வருத்தம் இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் மறந்தும் திமுகவுக்கோ அதிமுகவோ போயிடக்கூடாது. அவங்க போக வேண்டிய இடம் அண்ணாமலை தான், இங்க வாங்க, அவர் எக்ஸ் போலீஸ், அவருக்கு எவ்வளவு சட்டம் ஒழுங்கு தெரியுமா அப்படின்ற டேக்லைன் இனி எவ்வளவு வரும் பாருங்க. பாடம் எடுப்பார் அண்ணாமலை, அண்ணாமலை திரும்பி பார்த்தாரு, முறைச்சாரு, அண்ணாமலை இனிமே சொல்லுவாரு, விஜய்க்கு இனிமே தான் செக்கு. அதாவது விஜய் வெர்சஸ் உதயநிதி போயிடக்கூடாதுன்றதுக்காக விஜய் வெர்சஸ் அண்ணாமலை வந்து ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லி கியூரேட்டடான ஒரு செட்டப் ரெடி பண்ணப்படுது நான் நம்புறேன். ஓகே, பின்னாடி பாஜக ஹேண்ட் பர்ஃபெக்ட்டாக இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அதாவது இவங்க மூர்க்கத்தனமா சண்டை போடுவாங்கன்னா சண்டைலாம் போடுவாங்க. ஓகே, மூர்க்கத்தனமா சண்டை போடுவாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க தான் பாஜகவோட பி டீம்னு சொல்லி இவங்க அடிச்சுக்குவாங்க. நீ விஜய் தான் பாஜகவோட பி டீம்னு அண்ணாமலை சொல்லுவார், அண்ணாமலையை தான் அங்கேருந்து வந்தவர் இவர் சொல்லுவார். ஆனால் என்ன ஆகுனா இவங்க சண்டையில் வந்து அதிமுகவும் திமுகவும் பிக்சர்லேயே இல்லாமல் போகணுன்றது தான் இந்த கேம் பிளானுடைய முழு வேலை. இது நேரடியா விஜய் வச்சு அவங்க பண்றாங்க பண்ணலன்னு ரெண்டாவது. ஆனா இந்த சினாரியோவை அண்ணாமலை சினாரியோக்கு பின்னாடி பாஜக நிச்சயமாக இருக்காங்க. உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போடுவோம்னு சொல்றாங்க. இதை எப்படி சார் நாம் புரிஞ்சுக்கிறது? இல்ல அது ஒரு ஸ்டார்ட் அப், அது ஒரு கரெக்டான மூவ்மெண்ட் தான். ஒரு புது பார்ட்டி வருதுன்னா அந்த புது பார்ட்டி என்ன பண்ணணும், இப்போ நீங்க 2031 ஒரு பெரிய தேர்தலை சந்திக்க போறீங்கன்னா, நீங்க நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சிருக்கீங்களா? சந்திச்சிருக்கேன். 2029 ஒரு டிக்கு. உள்ளாட்சி தேர்தலை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம், ஒரு டிக்கு. அப்போ நாங்க படிப்படியா தான் வந்திருக்கோம், விஜய் மாதிரி திடுதிப்புன்னு வரல. நாங்க ஏற்கனவே கட்சியிலலாம் இருந்திருக்கிறோம், 8-9% எடுத்திருக்கோம், அதுக்கடுத்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கோம், இளைஞர் எழுச்சி பாசறைகள் மாதிரி நிறைய நடத்திருக்கோம், எண்மண் எண் மக்கள் நம்ம இயக்கங்கள்லாம் நடத்தியிருக்கோம், யங்ஸ்டர்ஸ் எங்க பக்கம் இருக்காங்க. அதாவது இவங்க எதிர்பார்க்காத ரைட் விங் யங்ஸ்டர்ஸ் விஜய் பக்கம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களையுமே கொஞ்சம் இந்த பக்கம் கூட்டு வர்றது. ஓகே, ஏடிஎம்கேல ரைட் விங் சப்போர்ட் இன்னும் இருக்காங்க. ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டு இருந்தாங்க. அப்போ ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அது ஏடிஎம்கேக்கு ஷிஃப்ட் ஆச்சு. இப்போ விஜய்க்கு போயிருக்கலாம். ஒரு பிராமின் தலித் நெக்ஸஸ் இருக்கானா? நிச்சயமா இருக்கு. விஜய் கிட்ட இருக்கு. தலித்ஸோட ஏகோபித்த சப்போர்ட் இருக்கானா? ஏகோபித்த சப்போர்ட் இருக்கு. 2 மினிஸ்டர் ஒரு எம்பியை கொடுத்துருக்காரு பிராமின் கம்யூனிட்டிக்கு அப்படின்னும் பொழுது ஆப்வியஸா அவங்களோட சப்போர்ட்டும் வந்து இருக்கு. நீங்க ட்விட்டர்ல இயங்கக்கூடிய பிரபல பார்ப்பன ஐடிகளுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா விஜயை பாராட்டுவது, பாலாரம் தேனாரம் ஓடுவது, இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். இது ஏதோ ஒரு வகையில ஒரு ஓபிசி கன்சாலிடேஷன் பண்ணுது இல்லையா? அந்த ஓபிசி கன்சாலிடேஷன் மறந்தும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போயிடக்கூடாது. அதற்காக தான் என்ன பண்றோம், ஓபிசி ஃபேஸே நாங்க கூட்டு வரோம். ஒரு கொங்கு வேளாள கவுண்டர்ன்ற ஒரு முக்கியமான சமுதாயத்திலேருந்து ஒருத்தர் கூட்டு வரோம். நீங்க யோசிச்சு பாருங்க, அண்ணாமலைன்ற ஒரு ஆளை மறந்துடுங்க, வேலுமணின்ற ஒரு ஆளை மறந்துடுங்க, விஜய்ன்ற ஒரு ஆளை மறந்துடுங்க. கோயம்புத்தூர் இவங்களுக்கு கொங்கு மண்டலம்ன்றது இவங்களுக்கு எவ்வளவு பெரிய முக்கியமான பெல்ட்டா இருந்திருக்கு. கோயம்புத்தூரை வந்து வேணா நாங்க தமிழ்நாட்டை 3ஆ கூட பிரிப்போம்னு ரொம்ப ஒரு வீராவேசமான ஸ்டேட்மெண்ட் சொல்றதாகட்டும், கோயம்புத்தூரை ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆகட்டும், இந்து முன்னணியோடைய செயல்பாடுகள் ஆகட்டும், கோயம்புத்தூர் அவங்களுக்கு ஒரு முக்கியமான பேஸ். இன்னும் சொல்ல போனா உடைச்சு சொல்றதா இருந்தா கொங்கு வேளாள கவுண்டர்ன்ற கேஸ்ட் அவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான பேக்கிங் கம்யூனிட்டி. அப்படி ஒரு கம்யூனிட்டில இருந்து ஒருத்தர் தனி கட்சி ஆரம்பிச்சு போனா தனக்கு பிரச்சனை ஆயிடும்னு தெரிஞ்சு அவரை மட்டுப்படுத்த அவங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஏன் அவரை மட்டுப்படுத்தல? அப்ப அவரை மட்டுப்படுத்தாம விடுறதே வந்து கிட்டத்தட்ட அவரை குரூம் பண்றாங்கன்றதுதான். இப்போ ஒரு கேள்வி வரும், இதை ஏன் இவங்க முன்னமே பண்ணியிருந்தால் இவங்க 2 பேருக்கு நடக்கிற ஏச்சு பேச்சு அடிதடியில ஏடிஎம்கே டிஎம்கேவுக்கு கெயின் ஆயிரும்ன்றதுனால நீங்க கொஞ்சம் இப்போ சாஃப்ட் பெடல் பண்ணுங்க, விஜய் முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்ட்ல என்ன பண்ணலாம்னு பார்த்துக்கோன்ட்டு இவங்க கிளியரா எழுதி கொடுத்த பிளான் தான் அண்ணாமலை. நீங்க எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க போய் பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அவங்க ரேடார்லயே கிடையாது. 29 அவங்களுக்கு முக்கியம். ஸோ 29க்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க? அண்ணாமலை வச்சு என்ன பண்ணிட முடியும் அவங்களால? இல்ல அவங்களால கன்சிடரபிளா பண்ண முடியும் நான் நம்புறேன். இல்ல விஜய் அதிமுக ஒரு சின்ன இன்டரப்ஷன். லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி போயிருந்தாங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி ஒரு 15 சீட் அவங்களால ஜெயிச்சிருக்க முடியும். ஸோ அதை கோட்டை விட்டத்துல அண்ணாமலையோட பங்கு ஒரு பெரிய பங்கு. இல்ல நான் என்ன நினைக்கிறேன், அது அண்ணாமலையோட பங்குன்றதை விட அது எடப்பாடியோட பங்கும் அதுல இருக்கு. 2 பேருக்கு இடையிலான ஒரு பெரிய ஈகோ கிளாஷ் இருந்துச்சு. மாறி இவங்க 2 பேரோட ஈகோ கிளாஷால மிஸ் ஆன சீட்டு தான் ஒரு 10 சீட்டுன்னா நான் நம்புறேன். இவங்க சேர்ந்துருந்தாங்கன்னா ஒரு டஃப் கொடுத்துருக்க முடியும், நிச்சயமாக டிஎம்கேக்கு ஒரு இது பண்ணிருக்க முடியும். இது இவங்க 2 பேருமே இது பண்ண ஒரு இது இருந்தது. அதனுடைய பனிஷ்மெண்ட் தான் கிட்டத்தட்ட இவரை நகர்த்தினது. ஓகே, தலைவர் போஸ்டிங்லேருந்து நகர்த்தினது.
இப்போ என்னன்னா நீங்க சொல்லுங்க, வித் ஆல் திஸ் ஈகோ சிஸ்டம், அதாவது அண்ணாமலை பின்னாடி நிற்போம்னு எஸ்டி சூர்யா இருந்தாப்புல, அமர் பிரசாத் ரெட்டி இருந்தாப்புல, கேடி ராகவன் இருந்தாரு, நயினார் நாகேந்திரன் ஒரு டைம் இருந்தார். எல்லாருமே வந்து அண்ணாமலையினுடைய தலைமையை ஏற்று கொற்றக்குடையை ஏற்று நாங்கள் அவரோடு செயல்படுவோம், சிறப்பாக செயல்படுவோம்னு சொன்ன ஒரு பாயிண்ட்ல இருந்து இப்போ என்ன ஃபியர்ஸா இங்கே அண்ணாமலை எதிர்த்திட முடியும்? இங்க என்னன்னு சொல்லி அண்ணாமலை எதிர்க்க முடியுங்க? அண்ணாமலை திருடர், அண்ணாமலை மொளை மாதிரி முடிச்ச வைக்க நீங்க ஏதாவது ஒரு பிலோ த பெல்ட் கூட இவங்களால சொல்ல முடியாது. அண்ணாமலை எதிர்க்கவே என்ன முடியும்? ஏன்னா அவர் உங்க தலைவரா இருந்திருக்காரு, நீங்க தலைவரா அமைதியா இருந்தீங்க. அப்ப என்ன இவங்க இனிமே பாஜக இனிமே என்ன அண்ணாமலை எதிர்த்திட முடியும்? எதிர்க்க முடியாது. பாஜக இனிமே அவங்களா பாஜகன்ற கட்சியாக எதுவும் பேசாது. பாஜக இனி பேச போற குரல்கள் வந்து ஒண்ணு தாவேகாவுடைய குரலாக இருக்கும், இல்ல அண்ணாமலையோட குரலா தான் இருக்கும். அண்ணாமலை அவர்களால 29 என்ன பண்ணிட முடியுங்கிற கேள்வி இருக்குல்ல? இல்ல, அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவருடைய கேர்ஃபுல்லி கியூரேட்டட் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 2-3 போஸ்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அஜித்தை கைப்பிடிச்சிருக்காரு, இன்னொரு பக்கம் ரஜினிகாந்தை கைப்பிடிச்சிருக்காரு. காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லணும்னு ரஜினி சொன்னதனுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ரஜினியை நான் அடிக்கடி பார்த்து பேசுவேன், என்னுடைய நண்பர் தான் அவருடைய ஆசி எனக்கு இருக்குன்றது வந்து ஒரு ஆன்டி விஜய் ஓட்ஸை கன்சாலிடேட் பண்ணுற அஜித் ரசிகர்களாகட்டும், இல்லை விஜய் பிடிக்காதவங்களாகட்டும், ரஜினி ரசிகர்களாகட்டும், அவங்களை கன்சாலிடேட் பண்ணி கொண்டு வர்றதுக்கான ஒரு வேலை வந்து இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ரஜினி முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் போது அர்ஜுனமூர்த்தி போய் கூட இருந்தார். ஆமா, அர்ஜுனமூர்த்தி அதுக்கப்புறம் எங்கே போனார்? பாஜக. எங்கே இருந்தார்? அண்ணாமலை கூட தான் இருந்தார். ஸோ யார் யார் ரஜினி கூட இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் இங்கே கூட்டு வரணும், யார் யார் விஜய்க்கு எதிராக இருக்காங்களோ அவங்கள வந்து தன் பக்கம் நிறுத்திக்கிட்டு ஒரு விஜயினுடைய எதிரரசியல் பண்ணுறதுக்கான வேலையை பண்ணுறாருன்னா அது எப்படி ஷேப் அப் ஆகுன்றது இனிமே தான் நம்ம பார்க்க முடியும். பட் இது எல்லாம் தாண்டி எப்படி வந்து வன்னியர்களுக்கு வந்து ஒரு ராமதாஸ் இருக்காரோ, தலித்துகளுக்கு எப்படி வந்து ஒரு திருமா இருக்காரோ, அந்த மாதிரி கொங்கு வெள்ளாள கவுண்டரனுடைய ஒரு மிக முக்கியமான ஃபேஸாக அவர் மாறணுன்றது தான் அவருடைய ஷார்ட் டேர்ம் கேம் பிளான். எடப்பாடி இருக்காரு. எடப்பாடி என்ன பண்ணுறாரு? நீங்கள் வந்து அவருக்கு கட்சியில் அவருக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்கா? அவரை எதிர்த்து எத்தனை பேர் வெளியே போயிருக்கீங்க? இன்னைக்கு டிடிவி சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் விஜயபாஸ்கர் ஆகட்டும், வேலுமணி ஆகட்டும், இப்போ ஒரு சலசலப்பு வந்தது. எங்களோட ஏகோபித்த தலைவர் இவர் தான், அதிமுகவும் கொங்கு வேளாள கவுண்டர்களும் ஏற்றுக்கிறாங்களான்ற கேள்வி இருக்கு இல்லையா? அண்ட் தென் ஒரு புது பார்ட்டின்றது வந்து ஒரு புது ஒரு வழிவகை, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இப்போ தாவேக்கா வந்தனால இப்போ உள்ளாட்சியில் நிற்கிறதுக்கு ஒரு கூட்டம் கியர் ஆகும். இப்போ அண்ணாமலை வர்றாருன்னா சரி நாம அங்கே போய் போஸ்டிங் வாங்கலாம், போகலாம், ஜென்ஜி வரணும், யங்ஸ்டர்ஸ் வரணும், இந்த பேச்சு எடுபட்டு இருக்கும்பொழுது அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சா நம்ம அங்கே போவோம். தாவேக்கால பதவி கிடைக்காதவர்கள், திமுகவில் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள், அதிமுகவுடைய அசாதாரண சூழ்நிலையினால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே அங்கே போவோன்ற ஒரு ஸ்கோப் வந்து ஒரு புது கடை வந்திருக்கு. அந்த கடைக்கு அவங்க ஆப்வியஸாக போதான் செய்வாங்க. ஸோ எதிர்காலம் என்பது விஜய் வெர்சஸ் அண்ணாமலை. அவங்க விஜய் வெர்சஸ் அண்ணாமலை மாறிடக்கூடாது, விஜய் வெர்சஸ் உதயநிதி போயிடக்கூடாதுன்றதுல வெரி கேர்ஃபுல். அதுக்காக அண்ணாமலை வந்து குரூம் பண்ணப்படுறாரு நான் நம்புறேன். ரொம்ப நன்றி மாஸ்டர். குறிப்பாக வந்து இந்த அண்ணாமலை புதிய கட்சிக்கு பின்னாடி பாஜகவுடைய ஆசீர்வாதம் இருக்கு. தமிழ்நாடு அரசியல் என்பது விஜய் வெர்சஸ் உதயநிதி போயிடக்கூடாது, அது விஜய் வெர்சஸ் அண்ணாமலையில மாறணும். இதற்கான பிளான் தான் வந்து அண்ணாமலை. ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ நீங்க இனி வரும் காலங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னா, ஒரு எதிர்கட்சியினுடைய குரல்ன்றது வந்து என்னுடைய குரல் தான். எதிர்கட்சியோட குரல் வந்து திமுக குரல் கிடையாது, எதிர்கட்சியோட குரல் அதிமுக கிடையாது. எதிர்கட்சியினுடைய முதல் குரலாக அண்ணாமலை இருப்பார். இது பண்ணிருக்காரு, இதை தான் பண்றோம். லாஸ்ட் டைம் பாஜக இருக்கும் போது இதைத்தான் வந்து அண்ணாமலை பண்ணியிருக்காரு. அதை மறுபடியும் ரிப்ளிகேட் பண்ணுவார்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பா. ஸோ அண்ணாமலை கட்சி தொடங்கியதுக்கு பின்னாடி கூடிய நுட்பமான அரசியலை பத்தி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி மாஸ்டர். நன்றி தாமரை, நன்றி.